விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் தற்போது பல்வேறு வடிவங்களில் வருகின்றன. அதில் ஒன்றுதான் நுகர்பொருள் வாணிப கழகங்களை மத்திய கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழகங்கள் மூலமாக அந்த கொள்முதல் பணியை அவர்களிடம் ஒப்படைப்பது, அது தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு முதல்கட்ட பணி என்று தமிழக விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஒன்று. மற்றொன்று நில ஒருங்கிணைப்பு சட்டம். இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டங்களின் மூலமாக நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அரசுக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டங்களினால் விவசாயிகள் ஒரு அகதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் சங்கத்தினர் அரசிடம் முறையிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவசாயிகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நில ஒருங்கிணைப்பு குழு சட்டம் மற்றும் மத்திய அரசு நுகர்பொருள் வாணிப கழகங்களில் அந்த பொருட்களை கொள்முதல் செய்வது மற்றும் அதற்கான பொருட்களை விநியோகிப்பது ஆகியவற்றை கார்ப்பரேட் நிறுவனங்களின் கையில் ஒப்படைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் தான் இந்த மத்திய அரசின் கூட்டுறவு அமைப்புகள் தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இந்த கொள்முதல் பணியை துவங்க இருப்பது. அவற்றை தடுக்க வேண்டும் என்றும் இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும் என்றும் விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். அரசிடம் அது தொடர்பாக முறையிட்டு வருகிறார்கள். ஒன்று. மற்றொன்று, நீர்நிலைகள் மற்றும் 250 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களுக்கும் அதிகமாக அந்த நுகர்பொருள் வாணிப கழகங்கள் கார்ப்பரேட்டுகள் கையில் போவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஏனென்றால் மத்திய அரசின் கூட்டுறவு அமைப்பு தான் இந்த கொள்முதல் பணியை மேற்கொள்ளப் போகிறது மாநில அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தில். இதில் கார்ப்பரேட்டுகள் கையில் போவதற்கு என்ன சார் பேர் பண்ணி சார், அதை விளக்கமாக சொல்லுங்க சார். அந்த பிரச்சனையோட தீவிரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தமிழ்நாடு அரசினுடைய முகவராக எஃப்சிஐனுடைய முகவராக நெல்லை கொள்முதல் செய்து மத்திய அரசின் எஃப்சிஐக்கு உணவு கழகத்திற்கு வழங்குகிறது. அதற்கான தொகையை மத்திய அரசு நேரடியாக மாநில அரசு மூலமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு வழங்கி வருகிறது. இதன்படி மத்திய அரசு நிர்ணயிக்கிற விலையில் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையையும் இணைத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்கிறது. இதனை காவிரி டெல்டாவில் மட்டும் இருந்த நிலையை கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுமையிலும் விரிவுபடுத்தினார்கள். அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தமிழ்நாடு முழுமையிலும் கொள்முதல் செய்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசினுடைய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு கடந்த ஆண்டு ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. அவ்வாறு கொடுக்கப்பட்ட இடங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை உரிய தரத்தில் கொள்முதல் செய்யாமலும் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய நிதியையும் உரிய காலத்தில் விவசாயிகளுக்கு வழங்காமல் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கடந்த பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த தொகை மீண்டும் அந்த நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டது. இந்த கூட்டுறவு நிறுவனம் என்பது தனியாரையும் இயக்குநர்களாக கொண்டு தனியார் நிறுவனங்களையும் கொள்முதலுக்கு அனுமதிக்கிற ஒரு வாய்ப்பாக இந்த நிறுவனம் உள்ளது. எனவே இதை தனியார் கார்ப்பரேட்டுகள் கொள்முதலை அபகரிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு இன்றைக்கு மத்திய அரசு சில அதிகாரிகள் இதனை மாநில அரசுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிறுவனத்தை உள்ளே நுழைத்து மாநில அரசு கொள்முதல் கொள்கையில் இருந்து அதனை மத்திய நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு என்கிற பேரில் கார்ப்பரேட் நிறுவனங்களை களமிறப்பதற்கு இதிலே நடவடிக்கை எடுக்கிறார். புரியல, அது மத்திய அரசோட கூட்டுறவு அமைப்பு, இது மாநில அரசோட நுகர்பொருள் வாணிப கழகம். இங்க கொள்முதல் பண்ணுவதற்கு மத்திய அரசோட கூட்டுறவு அமைப்பு தான் முயற்சிகளை மேற்கொள்வது, திட்டங்களை போடுகிறது என்று கூறுகிறீர்கள். ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதில் எப்படி வரப்போகிறது? அதனை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு முன்வருகிறது. இது தமிழ்நாட்டில் நிர்வாக ரீதியாக எந்த வகையிலும் இது தமிழ்நாடு அரசுக்கு நற்பெயரை வாங்கி கொடுத்தாது, விவசாயிகளுக்கு இது பயனளிக்காது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு அனைத்தையுமே தனியார் மயமாக்குற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறது. குறிப்பாக பேருந்து இன்றைக்கு தனியாரிடம் வாடகைக்கு வாங்கி ஓட்டுகிறார்கள். அதே போல ஓட்டுநர்களுக்கான பணியிடத்தை தனியார் முகவர்கள் மூலம் பணியமர்த்தப்படுகிறார்கள். மருத்துவமனை கீழ்பாக்கம் மருத்துவமனையை கூட தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக தனியார் வசம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவது என்கிற உள்நோக்கத்தோடு மாநில அரசு அதில் இருக்கிற பல்வேறு தனக்கு சாதகமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசுடைய உணவு கழகம் மாநில அரசுடைய முகவராக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்து கொடுக்கிறது. அப்படி மத்திய அரசுடைய நிறுவனமாக இருக்குமே ஆனால் ஏன் மத்திய அரசு நேரடியாக உணவு கழகத்தின் மூலமாக அவரால் கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாட்டிற்குள் வர முடியவில்லை? அப்படி இருக்குமே ஆனால் அதற்கு மிக சரியான அமைப்பாக ஒரு அரசாங்கத்துடைய நேரடி பார்வையில் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்குமே ஆனால்
ஏன்னா நீதி தமிழ்நாடு அரசின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். இங்கே இருக்கிற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய பணியாளர்கள் தான் அங்கே பணியாற்ற வேண்டும். இங்கே இருக்கிற தரம் பார்க்க அதிகாரிகள் தான் அங்கே தரம் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பணம் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பொறுப்பை மாநில அரசுகள் தான் ஏற்க வேண்டும். ஏற்படும் மத்திய அரசுடைய கூட்டுறவு நுகர்வோர் அமைப்பு, நீங்கள் தமிழ்நாட்டிலே நுகர்வோர் அமைப்பு என்று சொன்னால் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. அதிலே ஒரு அமைப்பு தான் இது மத்திய அரசுடைய நுகர்வோர் கூட்டமைப்பு. இது தனியார் நிறுவனங்கள் தனது விருப்பத்திற்கு உள்ளே நுழைவது. காரணம், இன்றைக்கு லாபகரமான தொழிலாக விவசாயம் இருக்கிறது. உணவு தான் இன்றைக்கு உலகத்தின் கட்டுப்பாடு. இந்தியாவிலேயே 40% தான் அரிசி உண்ணுபவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் 80% மக்கள் அரிசியை உண்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். அரிசியுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. உலக நாடுகள் முழுமையிலும் 40% மக்கள் இன்றைக்கு அரிசியை உண்ணுபவர்களாக இருக்கிறார்கள். உலகத்துக்கு தேவையான அரிசியில் 40% இந்தியாவில் இருந்து அனுப்புகிறோம். எனவே இந்தியாவில் அரிசி உற்பத்தி மிக கொண்டிருக்கிறது. உற்பத்தி பெருக்கம் இருக்கிறது. இதன் மீது மோகம் கொண்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் தனக்கு வருவாய் ஈட்டக்கூடிய தொழிலாக இன்றைக்கு நெல் உற்பத்தியை பார்க்கிறார்கள், அரிசி உற்பத்தியை பார்க்கிறார்கள். இதனுடைய விளைவு விவசாயிகளுக்கு நேரடியாக அரசு விலை நிர்ணயம் செய்கிறது. இரட்டை கொள்முதல் இந்தியாவில் அமலில் உள்ளது. தமிழ்நாட்டில் கூட அரசு நிர்ணயிக்கிற விலையில் அரசு நிறுவனமான தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்கிறது. தனியாரும் கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் அரசு நிர்ணயித்த விலையை விட தனியார் குறைவாக கொள்முதல் செய்தால் அரசு விற்பனை நிலையங்களில் விவசாயிகள் விற்றுக் கொள்ள முடியும். அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலான விலை கொடுத்து தனியார் கொள்முதல் செய்தால் விவசாயிகள் அங்கு விற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறான ஒரு நிலைப்பாடு, ஒரு நல்ல சந்தை உத்தரவாதம் தமிழ்நாட்டில் இருக்கிற போது ஏன் இதை திட்டமிட்டு மத்திய அரசு நுகர்வோர் கூட்டமைப்பை தமிழ்நாடு அரசுடைய சில நபர்கள் அதில் விருப்பம் கொண்டு செயல்படுகிறார்கள் தான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. மத்திய அரசு இப்படி ஒரு கொள்கை இல்லை, எங்களிடம் இல்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது குறித்தான தகவல்களும் எங்களுக்கு வந்திருக்கிறது. மத்திய அமைச்சரவை கூட இந்த கருத்தை ஏற்கவில்லை. உணவு அமைச்சர் கூட இந்த கருத்தை ஏற்கவில்லை. கடந்த உணவுத்துறை அமைச்சரான பிஎஸ் கோயல் கூட இந்த அமைப்பு கொள்முதல் செய்ய நான் ஏற்கவில்லை என்கிற கருத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற உணவுத்துறை செயலாளர் கூட இந்த கருத்தை ஏற்பதாக இல்லை. இப்ப தமிழக அரசு வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றீங்களா? உங்களோட கோரிக்கை என்ன? கரெக்டா, தமிழ்நாடு அரசு மத்திய அரசே இந்த கூட்டுறவு நுகர்வோர் அமைப்பு மூலம் கொள்முதல் செய்த ஏற்க மறுக்கிற போது, அதற்கான எந்த கொள்கை முடிவு எடுக்காமல் இருக்கிற போது, ஏன் தமிழ்நாட்டில் கலைஞர் கொண்டு வந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முடக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? தமிழ்நாட்டில் இதை வைத்து குடும்பம் நடத்துகிற பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு பணி கிடைப்பது மூலம், அதில் வேலை பார்ப்பது மூலம் வருவாய் ஈட்டுகிறார்கள். விவசாயிகளுக்கு ஒரு நம்பகமான உத்தரவாத விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தேவையான தரமான நெல்லை உற்பத்தி செய்து அதை கொள்முதல் செய்து உணவுப் பொருளாக வழங்குகிற வாய்ப்பினை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது. இத்தனை நன்மைகளும் இருக்கிற போது ஏன் திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு இந்த கூட்டுறவு நிறுவனங்களை என்கிற பெயரில் கார்ப்பரேட்டுகள் மீது மோகம் கொண்டவர்கள் யார்? இன்னைக்கு அதிகார வர்க்கம் ஒவ்வொரு துறையில் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி தன்னுடைய முதலீடுகளை நுழைக்க முயற்சிக்கிறார் என்கிற சந்தேகம் வருகிறது அல்லவா? ஒவ்வொரு திட்டத்திலும் எதை பார்த்தாலும் இன்றைக்கு அரசியல்வாதிகள் தன் விருப்பத்திற்கு செயல்படுத்துகிற நிலையை தமிழ்நாடு அரசை, முதலமைச்சரை பயன்படுத்த முயற்சிக்கிறார்களா, தவறாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்களா என்கிற சந்தேகம் எல்லாம் வருகிறது. சார், ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்கள் வந்து இந்த மாதிரி மத்திய அரசோட கூட்டுறவு அமைப்பு கொள்முதல் பண்ணுறதுனால தனியார் கொள்முதல் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒன்று, ஓகே, இந்த பிரச்சனையை வந்து இதை வந்து நீங்கள் தமிழக அரசு ஏற்கக்கூடாதுன்னு வலியுறுத்திருக்கீங்க. அது தொடர்பான முடிவுகளை அரசு எடுக்கணும்னு நினைப்போம்.